அதாவது இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த கொள்கை நீங்க எடுத்து பார்த்தாலும் அதற்குள்ளே மனிதநேயம் மறைந்திருக்கிற காட்சியை, மனிதநேயம் உள்ளே ஆழமாக பதிந்திருக்கிற காட்சியை நீங்க பார்க்கலாம். அதே போல மனிதனுக்கு சுயமரியாதை, மனிதனுக்கு கௌரவம், மனிதனுக்கு அந்தஸ்து, இதுல எல்லாம் பங்கு ஏற்பட்டா கூட அவனுக்கு பொறுக்க முடியாது. என்னுடைய காசு பணத்துல ஏமாத்தினா மாத்திரம் எனக்கு கோபம் வராதுங்க. என்னுடைய மான மரியாதைக்கு பங்க விளைவித்தால் கூட எனக்கு கோபம் வருமா வராதா? எனக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கிறது, உங்களுக்கும் ஒரு கௌரவம் இருக்கிறது. அந்த கௌரவத்தைக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு நமக்கு எதிராக சுமத்தப்படுமையானால் நமக்கு அது பாதிக்கிறது. நம்ம பணத்தை பறிச்சு கொண்டால் எப்படி பாதிக்குமோ அதே மாதிரி ரோட்ல விட்டுக்கிட்டு அசிங்கமான வார்த்தையை ஒருத்தன் திட்டிவிட்டான், 4 நாளைக்கு சோதனை செய்யலுமா, உள்ள இறங்க மாட்டேன். இப்படி சபையை கூட்டி வச்சுக்கொண்டு ஒருத்தன் கேவலப்படுத்தி விட்டான் என்று சொன்னால் நம்மால தாங்க முடியல. அப்ப ஒரு மதம் மனிதநேயம் இருக்கிறது என்று சொல்வதாக இருந்தால் அந்த மதம் என்ன செய்யணும் தெரியுமா? உன்னுடைய மானத்தோடு விளையாடக்கூடாது, உன்னுடைய மரியாதையோடு விளையாடக்கூடாது, உன்னுடைய கௌரவத்தோடு விளையாடக்கூடாது, உன்னுடைய பணத்தோடு விளையாடக்கூடாது. உன்னுடைய மானம், மரியாதை, பணம், அந்தஸ்து எல்லாத்தையும் காப்பாற்றக்கூடியதாக இருக்கணும். காப்பாற்ற முடியாட்டா சங்கடப்படுத்தாம இடைஞ்சல் பண்ணாமையாச்சும் இருக்கணும். அப்பதான் அதுல மனித நேயம் இருக்குது என்று அர்த்தம். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் அதை காப்பாற்று. எப்படி காப்பாற்றுது? ஒரு மனிதனுக்கு கடவுள் கொடுக்கிற கிஃப்ட் வந்து பகுத்தறிவுதாங்க. கை, காது, மூக்கெல்லாம் எத்தனை ஜீவன்களுக்கெல்லாம் இருக்குது. நம்ம எதனால சிறந்து வழங்குறோம்? மூளையினால. மூளையில ஆட்டுக்குனா மூளை இருக்கிறது. அந்த மூளையில் அமைக்கப்பட்ட பகுத்தறிவு என்ற அந்த புரோகிராம்னால எதனால சிறந்து வழங்குகிறோம்? நம்ம மூளையில மாத்திரம்தான் சிந்தித்து விளங்குகிற ஒரு ஆற்றலை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். பகுத்து உணரக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இது நல்லது, இது கெட்டது என்று தீர்மானித்து அனைத்து விஷயங்களையும் 1-2 நல்லது வேண்டாம் 6 கூட தீர்மானிக்கும். அது எதை சாப்பிடணும் எனக்கு தெரியும், எதை சாப்பிடக்கூடாது எனக்கு தெரியும், இவன் எஜமான் என்று தெரியும், இவன் எஜமான் இல்லை என்று தெரியும். இப்படி 4 விஷயம் தெரியுமே தவிர 4000 விஷயம் தெரிஞ்சவனால யார் படைக்கப்பட்டிருக்கான்? மனுஷன் தான் படைக்கப்பட்டிருக்கான். அப்ப அவனுடைய கௌரவம் இங்கதான் இருக்கு, அவனுடைய பகுத்தறிவில் தான் இருக்கிறது. அந்த பகுத்தறிவு சுமந்து இருக்கக்கூடிய மண்டையை கொண்டு கீழே போட்டு மணிமகரத்தை உருட்டிடாத, கடவுள் உனக்கு ஒரு மணிமகரத்தை சுமத்தி இருக்கிறாரு, அதை காலி பண்ணிடாதுன்னு சொல்லக்கூடிய சித்தாந்த உலகத்தில் எங்கேயாவது இருக்குதா? இஸ்லாமிய கொள்கையில மட்டும்தான் இருக்கிறது. இஸ்லாம் என்ன பார்க்குதுன்னு கேட்டா, நீ மனிதன், உலகத்தில் உள்ள 600 கோடி பேர் மனிதன். அவன் மதகுருவா இருந்தாலும் மனிதன், அவன் அரசியல் தலைவனா இருந்தாலும் அவன் மனிதன், நாட்டுக்கு ராஜாவா இருந்தாலும் அவன் ஒரு மனிதன். நீனும் மனிதன், அவனும் மனிதன். உன்னிடத்தில் இருக்கிற எல்லா பலவீனங்களும் அவனிடத்தில் இருக்கிறது. நம்ம ஒரு ராஜாங்கிறோம், ஒரு உயர்ந்த குலம்னு சொல்றோம், ஒரு அரசியல் கட்சி தலைவருங்கிறோம், ஒரு மத குருன்னு சொல்றோம். அவருக்கு நமக்கு என்ன வேறுபாடு? ஒரு வேறுபாடும் கிடையாது. அவரும் சாப்பிடுவாரு, நம்மளும் சாப்பிடுவோம். நம்ம சாப்பிடுறவங்க ருசி அவருக்கு, அவர் நாக்குக்கு ரொம்ப ருசி வேணும், நம்ம நாட்டுக்கு அவ்வளவு ருசி தேவைப்படாது. இருக்கிற சாப்பிட்டு போயிருவோம். ஒரு வகையில பார்த்தா நம்ம அதோட பெற்று, அவர்களோட யார் பெற்றா இருக்கிறோம்? நம்ம பெற்றா இருக்கிறோம். அவரும் கவலைப்படுறாரு, நம்மளும் கவலைப்படுறோம். அவரும் நோய்வாய்ப்படுறாரு, நம்மளும் நோய்வாய்ப்படுறோம். அவரும் முதுமை அடைகிறாரு, நம்மளும் முதுமை அடைகிறோம். அவரும் சில நேரங்களில் தோத்து போயிடுறாரு, நம்மளும் சில நேரங்களில் தோத்து போயிடுறோம். அவர் நஷ்டப்படுறாரு, சில நேரத்தில் ஒரு இடைத்தேர்தல் அவர் ஜெயிக்கிறார், இன்னொரு இடத்துல இவர் ஜெயிக்கிறாரு. அதே மாதிரி தான் நம்ம அந்த கடையில் லாபம் பார்க்கிறோம், இந்த கடையில் நஷ்டப்பட்டுறோம். போன மாசம் லாபம், இந்த மாசம் நஷ்டம். அவரு லாப நட்டத்தை பாக்குறாரு, நம்மளும் என்ன செய்யறோம்? லாப நட்டத்தை பாக்குறோம். அவருக்கு பொண்டாட்டி பிள்ளை தேவை இருக்கிறது, நமக்கு பொண்டாட்டி பிள்ளை தேவை இருக்கிறது. பொண்டாட்டி பிள்ளை வேணான்னு சொன்னவங்க வேற மாதிரி மாட்டிக்கிட்டு இப்ப நாரி போய் கிடக்குறாங்க. பாக்குறோமா இல்லையா? பொண்டாட்டி வேணா, பிள்ளை வேணா, எங்களுக்கு அதெல்லாம் இல்லை, நாங்கள் அறுத்து எரிஞ்சிட்டோம், அப்படிலாம் ஒண்ணு எங்களுக்கு கிடையாதுன்னு சொன்னவங்க வேற மாதிரி 2 ஆயில் 3 ஆயில் வாங்கிட்டு கிடக்குறாங்க. உள்ள 2 ஆயில் தானே, 3 ஆயில் கொண்டு உள்ள கம்பி எழுதிட்டு இருக்கலாம். அதனால இப்ப எல்லாம் ஒண்ணு என்னடா, என்ன வசதி, என்ன மட்டும் இதை ஒழுங்கா சொல்லணுமா இல்லையா? என்ன பண்ணிட்டாங்க? ஒரு அரசியல் தலைவர்கிறான், அவங்க அதுல போய் தொண்டர்லாம் கும்பிடணுமா? ஒரு அரசியல் தலைவர்ங்கிறாங்க, அவங்க அதுல போய் தொண்டர்லாம் கும்பிடணுங்கிறான். இப்ப இது என்ன மனிதநேயம் இருக்கிறது? இவ்வளவுதான் மனிதநேயம் பேசுறாங்க. இந்த அரசியல் கட்சி தலைவர்கள் தான் நாங்கள் மனிதனுக்கு நல்லது செய்ய போறோம்ங்கடா. மனிதனுடைய பகுத்தறிவுதான ஒசத்தி. அவன் தலையை கொண்டு வந்து உன் காலில் வைக்க சொல்றியே, உன் காலை விட அவன் தலை மட்டமா? உன் காலை விட அவனுடைய பகுத்தறிவு மட்டமா? இப்படி போட்டு மிதிச்சு கேவலப்படுத்தி ஒரு மனிதனுடைய மானத்தோடு விளையாடுறீ என்று கேட்டானா எவனாச்சு? பகுத்தறிவு பேசுறவன் எல்லாம் இதை செஞ்சு காட்டுறான், பாக்குறோம். இவன் பகுத்தறிவாதம் பேசினாலும் அவன் கூட என்ன செய்யறான்? நம்முடைய மானத்தோடு விளையாடுகிறான். ஆன்மீக தலைவர்கள் செய்கிறார்கள், அரசியல் தலைவர்கள் செய்கிறார்கள், ஒரு அற்பமான ஒரு சங்கத்து, ஒரு இயக்கத்து தலைவர்கள் செய்கிறார்கள். ஒரு பள்ளிக்கூடத்தில் வாத்தியாருக்கு இந்த மரியாதை விட முடியல, அவருக்கு என்ன எல்லாரும் கூப்பிட்டு எதிர்பார்க்கிறாரு மாணவர்கள் எல்லாம்.
அப்ப இப்படி எல்லாரும் இப்படி எதிர்பார்க்கிறீங்களே, இதை ஒழிக்கணுமா ஒழிக்க கூடாதா? இஸ்லாம் இதை ஒழித்ததன் மூலமாக மனித நேயத்தை உலகத்துக்கு சொல்லுதா? இல்ல இதனால மனித நேயம் உன்னை இஸ்லாம் நேசிக்கிறது. எப்படி நேசிக்கிறது? உன் கௌரவத்துக்கு பங்கம் வரக்கூடாது என்று யோசிக்கிறது. எப்படி யோசிக்கிறது? எந்த மனிதனும் எந்த மனிதன் காலிலும் விழக்கூடாது, நபிகள் நாயகம் உள்பட. இதான் முக்கியமான பாயிண்ட். எந்த மனிதனும் எந்த மனிதன் காலிலும் விழக்கூடாது எல்லாரும் சொல்லுவான். சொல்லும் போது என் காலில் மட்டும் விழலாண்டுக்குவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட மனித நேயத்தை கடைபிடிக்கிறார்கள் தெரியுமா? எழுத படிக்க தெரியாத அப்பாவி சமுதாயம் அவங்க. எந்த சமுதாயம்? கேள்வி கேட்கிற சமுதாயம் இல்ல, படிச்ச சமுதாயம் இல்ல, சிந்திக்கிற சமுதாயம் இல்ல, என்ன சொன்னாலும் கேட்கிற ஒரு அப்பாவி சமுதாயம். அதுக்கு தான் அனுப்பப்பட்டார்கள். நபிகள் நாயகம் அனுப்பப்பட்டது பெரிய பட்டதாரிகளுக்கும் விஞ்ஞானிகளுக்கும் அனுப்பப்படல, கை நாட்டு பேர்வழிகளுக்கு தான் அனுப்பப்பட்டார்கள். உண்மை அவங்களுக்கு தெரியாது. அந்த சமுதாயத்துக்கு போய் சொன்னார்கள், எந்த மனிதனும் எந்த மனிதன் காலிலும் விழக்கூடாது, என் காலில் உள்பட விழக்கூடாது. இப்படி சொல்ல இயலுமா? இதுல மனிதனை இருக்கா இல்லையா? இதுக்கு மிஞ்சின ஒரு மனித நேயத்தை என்ன எதிர்பார்க்கிறீங்க? ஏன் காலில் கூட விழக்கூடாது என்று நாங்கள்லாம் உசுருக்கு மேல நேசிக்கிறோம் நபிகள் நாயகத்தை. ஒவ்வொரு இஸ்லாமியனும் தன்னை விட, மனைவி விட, மக்களை விட, தகப்பனை விட, தாயை விட, ஊரை விட, உலகத்தை விட, நாட்டை விட, இந்த அந்த சராசரங்களை விட நாங்கள் அதிகமாக உலகத்தில் ஒன்றை நேசிக்கிறோம் என்றால் அல்லாஹ்வுடைய ரசூலை நபிகள் நாயகத்தை நேசிப்போம். அதுக்கு மேல அல்லாஹ்வை நேசிப்போம். அது வேற விஷயம். படைக்கப்பட்ட பொருள்களில ஒன்றை நேசிக்கிறோம் என்று சொன்னால் நபிகள் நாயகம் அவர்களை நேசிக்கிற அளவுக்கு யாரையும் நேசிக்க மாட்டோம். ஆனாலும் அந்த நபிகள் நாயகத்தின் காலில் நம்ம விழுந்தோமா? எப்படிப்பட்ட மனித நேயத்தை இஸ்லாம் உங்களுக்கு தந்திருக்கிறது சொன்னால், நேற்று பிறந்த முந்தா நாள் பிறந்த தலைவனுக்கெல்லாம் அந்த சமுதாயம் ஒரு சிலையை வச்சு அதுக்கு ஒரு மாலையை போட்டு அதுக்கு ஒரு மரியாதை செய்து தங்களுடைய மான மரியாதை அந்த கல்லுக்கு முன்னாடி போய் இறந்து கொண்டிருக்கிற காட்சியை பார்க்கிறீங்களே. 14 நூற்றாண்டு கடந்த பிறகு கூட அந்த மாமனிதருக்கு சிலை உண்டா? நபிகள் நாயகத்துக்கு சிலை உண்டா? அதுல போய் கும்பிட்டீங்களா? மாலையை போட்டீங்களா? 1400 ஆண்டுகளாக உங்கள் மான மரியாதையை காத்துக் கொண்டிருக்கிற ஒரு சித்தாந்தம் இது. எல்லாம் காண போயிட்டான். எல்லா சித்தாந்தத்துக்கு காரணம் என்ன செஞ்சான்? கடவுளை இல்லை, பகுத்தறிவு, சுயமரியாதை என்று சொல்றவர்கள் எல்லாம் ஈவேர பெரியாருக்கு மாலையை போட்டு அதை அவுட் ஆகிவிட்டான். அதாவது வேற கண்ணுக்கு தான் மாலையை போடக்கூடாது தவிர இந்த கண்ணுக்கு போடலாம். என்ன நேற்று வரைக்கும் என்ன கேட்டார்கள் அவர்கள்? கல்லு வழங்குமா? கல்லுக்கு தேங்காயை கொண்டு போறியே, கல்லுக்கு வாழைப்பழத்தை கொண்டு போறியே, கல்லுக்கு சாம்பிராணி கொண்டு போறியே, கல்லுக்கு போய் உண்டியல்ல காசு போடுறியே, அந்த கல்லு விளங்குமா, அறியுமான்னு கேட்டார்கள். அப்படி கேட்டவர்கள் வேற ஒரு கல்லை செஞ்சு வச்சுக்கிட்டு, ஈவரா பெரியார் ஒரு கல்லை செஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கு போய் மாலையை போடுறீங்களே, அந்த மாலை இவர் தான் போடுறாருன்னு அந்த பெரியாருங்கிற சிலைக்கு தெரியுமா? தெரியாதுன்னு நீங்க போடுறீங்களா இல்லையா? உங்க பகுத்தறிவை காப்பாற்ற முடியல பாத்தீங்களா? பகுத்தறிவு என்ற சித்தாந்தத்தை பேசியவர்களுக்கு கூட தங்கள் பகுத்தறிவை காத்துக்கொள்ள முடியவில்லை. சுயமரியாதையை பேசியவர்களுக்கு கூட தங்கள் சுயமரியாதை அங்கு போய் இழந்து கொண்டிருக்கிறார்கள். எங்கிருந்து சுயமரியாதை பிறந்ததோ அந்த இடத்துல சமாதியும் கட்டப்பட்டு விட்டது. 14 நூற்றாண்டாயும் ஒரு மனிதன் கும்பிடப்படலையே. 14 நூற்றாண்டாயும் வரலாற்றில் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு மனிதர், வரலாற்றில் 120 கோடி மக்களுடைய உள்ளங்களிலே ஆளுகிற ஒருவர், உள்ளமெல்லாம் நிறைந்திருக்கிற ஒருவர் இன்றைக்கு வரைக்கும் வழிபடப்படலையே, கும்பிடப்படலையே, காலில் விழப்படலையே, செலவைக்கப்படலையே. அந்த மனிதனால் நம்முடைய சுயமரியாதைக்கு 7 முனை அளவுக்கு கூட பங்கு